அந்த இடத்துல கடலூர் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் உள்ளூர் என்கிற கோரிக்கை நாளுக்கு நாள் வலுத்து வருகிறது. இதுக்கு முன்னாடி வந்து டாப் லெவலில் இருக்கிறவங்கள முதல்ல நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி ஆகணும். 30 வருஷமாக என்னோட பயணிக்கிறவங்கள நான் சாட்டிஸ்ஃபை பண்ணி ஆகணும். 24 மணி நேரம் என்னோட இருக்கிறவங்க நான் சாட்டிஸ்ஃபை பண்ணி ஆகணும். வழக்குகளை சுமக்கிறவங்க, அடிபட்டவங்க, ரத்தம் சிந்தினவங்க, சிறைச்சாலை சென்றவங்க, அவங்க வந்து என்கிட்ட கோரிக்கை வைக்கும்போது அவங்களாம் இல்லை போ நான் என் விருப்பப்படி கொடுப்பேன் அப்படின்னு நான் கொடுக்க முடியாதுல்ல. இன்றைக்கி பெரிய குளத்தில் வந்து ஒரு தம்பியை போட்டிருக்கிறோம் சக்திவேலுங்கிற ஆற்றல் அரசுனா, அவருக்கு ஏற்கனவே 2 முறை வாய்ப்பு கொடுத்துட்டோம். பக்கத்தில் உட்காந்துருக்கிற பாவலனும் கேட்டார், கனியமுதன் கேட்டார், அந்த ஊரில் இருக்கிற கோவிந்தராஜனுங்கிற தமிழ்வாணன் கேட்டார். ஆனால் நான் அவங்களெல்லாம் கொடுக்காம இவருக்கு கொடுத்தேன். ஏன்னா அவர் என்னோட எப்படி ட்ராவல் பண்ணார், எத்தகைய அடக்குமுறைகளை சந்தித்தார், அவர் ஒரு முறையாவது உள்ளே போகட்டும் அப்படின்னு எனக்குள்ளே இருக்கிற உள்ளுணர்வு தூண்டிச்சு. ஏற்கனவே 2 முறை வாய்ப்பு கிடைச்சாலும் கூட அவருக்கு அப்போ வந்து சாதாரண ஒரு கூட்டணி 2001 நாங்கள் ரொம்ப வலுவில்லாத ஒரு கூட்டணியில் இருந்தோம். அடுத்து மக்கள் நல கூட்டணி, வலுவில்லாத ஒரு கூட்டணி. இப்போ இந்த முறை அவர் வந்து கேட்குறாரு, ஒரு ஃபோனில் வந்து அவர் வந்து என்னை பழைய காலத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டார், ரீகால் பண்ணிட்டு போயிட்டார். உடனே நான் வந்து சரிப்பாப்பா நீ போய் நில்லு அப்படின்னு சொல்லிட்டேன். இப்படி தான் வந்து தேர்வு பண்ணுறோம். அப்போ அது மாதிரி தான் வந்து பாலாஜியை ரீப்ளேஸ் பண்ணதும் சரி, ஷானவாஸை ரீப்ளேஸ் பண்ணதும் சரி. அடுத்த செகண்டே பாலாஜி அண்ணா எடுத்த முடிவை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அண்ணனோடு எப்போதும் நான் உடனிருப்பேன் அப்படி மெசேஜ் போட்டார். உடனே அன்னைக்கு அந்த அறிவிப்பு செய்த உடனே அதில் அவருக்கு எந்த வழியும் இல்லை. அன்னையிலேருந்து என் கூட தான் அலுவலகத்தில் இருக்கிறார். ஷானவாஸ் இப்போ தான் என்னை பார்த்தார். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் என்னோட பேசிகிட்டு இருந்தார். நான் வந்து பிரச்சாரத்துக்கு போகிறேன், என்னுடைய டூர் ப்ரோக்ராம் அறிவிங்க, என்றென்றைக்கும் வந்து இந்த கட்சியின் நலன்களுக்காக மட்டுமே பாடுபடுவேன் அப்படிங்கிற ஒரு தகவலை சொன்னார். நான் ஏன் உங்கள் பேரை விடுபட்டு போச்சு, ஏன் நான் அது தவிர்த்தேன் அப்படிங்கிறதுக்கு நான் விளக்கம் சொன்னேன். ஏன்பா நான் சொன்னால் நீ கேட்டுங்கிற நம்பிக்கையில் நான் மாற்றினேன், அவ்வளோதான். அவரும் இஸ்லாமியர், அவருக்கு ஒரு வாய்ப்பு நம்ம இந்த முறை கொடுக்கணும், அதனால் கொடுத்தோம், தப்பாக எடுத்துக்காதீங்க. அடுத்த சுழற்சி இன்னொரு இஸ்லாமியர் கொடுப்போம். இனிமேல் அவர் தோத்தாலும் ஜெயித்தாலும் அவருக்கு கொடுக்க போகிறதில்ல, அடுத்து ஒரு இஸ்லாமியருக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும். இப்போ இது வேணால் ரொம்ப குறைவான எண்ணிக்கை உள்ள இடங்கள் இருக்கும்போது, போட்டி கடுமையாக இருக்கும்போது அதை வந்து நாம் இந்த மாதிரியான ஒரு சமூக நீதி பார்வையில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். இதை வந்து ஊடகங்களில் அவங்கெல்லாம் திமுகவுக்கு சொம்படித்ததுனால தான் திருமாவளவன் தூக்கி போட்டார் அப்படிங்கிற ஒரு நேரேஷன், ஒரு கருத்துருவாக்கம் பண்ணுறாங்க. அதெல்லாம் தாண்டி இப்போ தான் நான் கோர் சப்ஜெக்ட் வரேன், மெயின் சப்ஜெக்ட் வரேன். நான் வந்து ஆசைப்பட்டேன், அவ்வளோதான். சட்டமன்றத்துக்குள்ளே போகலான்னு ஆசைப்பட்டேன். ஒரு வார்த்தை என்ன சொன்னேன்னா, அது எங்கள் தம்பிகளுக்காக, நான் ப்ரெஸ்ஸில் சொல்லலை, நான் ஃபேஸ்புக்கில் லைவில் சொன்னேன். 2026 சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல் சூழல் மாறும், அப்போ நான் சட்டமன்றத்தில் இருந்தால் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன், அவ்வளோதான். இதில் எனக்கு எந்த விஷனும் பெருசாக கால்குலேஷன் அது இது எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. இது டார்கெட்டட், எது தமிழ்நாடுங்கிறது குறிவைக்கப்பட்ட ஒரு மாநிலமாக மாறி இருக்கு. பிஜேபியும் அதிமுகவும் இங்கே இருக்கக்கூடிய சமூக நீதி அரசியலை சீர்குலைக்கக்கூடிய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில் சட்டமன்றத்திலும் இருப்பது நல்லது அப்படிதான் நினைச்சேன், அவ்வளோதான். சட்டமன்றத்திலும் இருப்பது நல்லது, அவ்வளோதான் என்னுடைய எண்ணம். இதில் யாருடைய இன்ஃப்ளூயன்ஸும் கிடையாது. ஒரு செய்தி நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன், என்னை வந்து யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. இதை செய் அதை செய் அப்படின்னு என்னை கட்டளையிட்டு என்னை வந்து வேலை வாங்க யாராலும் முடியாது. அது எந்த காலத்திலும் நடக்காது. நான் நல்லது கெட்டது எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்த்து நான் போட்டியிட வேண்டும் என்று முடிவெடுத்தேன். அதே போல் இந்த 6 நாட்களில் 5 நாட்களில் கம்ப்ளீட்டாக வந்து ஏதோ திருமாவளவன் வந்து ஒரு நோக்கத்தோட உள்நோக்கத்தோட உள்ளே போகணும்னு நினைக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நேரேஷனை செட்டப் பண்ணி ஒரு கட்டுக்கதையை உருவாக்கி எங்கள் கூட்டணியின் நலனே பாதிக்கப்படக்கூடிய வகையில் கருத்து பரப்பல் இங்கே திட்டமிட்டு நடக்கிற சூழலில் நான் இதையும் கருத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது. இதை நான் புறந்தள்ள முடியாது. நான் முன்வைத்த காலை பின்வாங்க மாட்டேன் அப்படிலாம் நான் ஒரு ஈகோயிஸ்டிக்காக இருக்க மாட்டேன். எங்கே வந்து ஒரு ஃபார்வேர்டிங் இருக்கோ அந்த இடத்துல ஒரு விட்ராயிங் இருக்கணும். ஒரு யுத்த களத்தில் முன்னோக்கி போகிறோங்கிறது ஒரு ராஜதந்திரம்னா, ஒரு ஸ்டெப்பு பின்வாங்கிறதும் ஒரு ராஜதந்திரம் தான். எந்த யுத்த களத்திலும் பின்வாங்குதல் இல்லாமல் முன்னோக்கி பாய முடியாது. அதனால்
இந்த 5 நாட்கள் ஊடகங்களில் நடத்தப்பெற்ற விவாதங்களும் திட்டமிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எதிராக பரப்பப்பெற்ற அவதூறுகளும் எல்லாவற்றையும் விட என்னுடைய நோக்கத்திற்கு ஒரு திட்டமிட்ட சித்திரத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். நான் என்னுடைய நோக்கத்தை கொச்சைப்படுத்துவது போல் இருக்கிறது. ஏதோ பதவி ஆசை பிடிச்சி நான் டிப்டி சிஎம்காக இங்கே வரப்போகிறேன். அதுக்கு தான் நான் முன்ன சொன்னதெல்லாம் சொன்னேன். நான் ஏன் வந்து ராஜினாமா பண்ணேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இதுதான் வருது. நான் பதவி ஆசை இருந்திருந்தால் 5 வருஷம் நான் எம்எல்ஏவே இருந்திருப்பேன்.